கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்களை தான் அதிகமாக பேசிட்டு இருந்தார். இப்போ ஜெயலலிதாவை பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதியும் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? தம்பியோட தனிப்பட்டது. கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு. அப்போ அவங்க யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தார். எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வாவுசியை தாண்டி இங்கே வந்துட்டேன். எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், கட்டன் இவங்களெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு வந்துட்டேன். வாழ்கிற ஒரு மனித புனிதனா எங்கள் அப்பா இன்னைக்கு நல்லதுன்னு இருக்கார். அவரை தாண்டி இங்கே வந்துட்டேன். எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம். தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்போ எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன். அது இருக்குல்ல, ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது புரியுது. அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்து உதவி என்று அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் அவரை போட்டோம். நாங்கள் காரணம் சொல்றோம்ல, அப்படி சொல்லணும். ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதா இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருக்குது, அதனால எடுத்துக்கிட்டேன். அது இல்லாம மட்டும் சொல்லக்கூடாது. ஆனா தமிழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. இன்க்ளூடிங் நீங்க எங்க போனாலுமே செய்தியாளர் சொல்லிக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் அவங்கள தேடிதான் போய் பாக்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி அதை எப்படி இல்லை, எனக்கு கருத்து இல்லை. அது அவரவர்கள். இது உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்கள் சந்திச்சு நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு புரிதல் எல்லா நேரமும் நீங்க ஏறும்போது அப்புறம் அங்க கூட்டம் நடக்கும்போது நான் சந்திக்கிறேன். என்னைய பத்தி நீங்க பேசுறது இல்லை. எதையுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாங்களா? உங்களை சந்திக்க மாட்டாங்களா? நீங்க அவரை பத்தியே பேசிருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்க செய்யறது பெரிய அறமாக சார்ந்து செய்யலாம். இன்னைக்கு ஒரு நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டுருக்கீங்க. அன்னைக்கு மொழி பொறியியலுக்கு நான் வணக்கம் செலுத்த போறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம். தம்பி உதவி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே. அப்ப நான் கூட நினைச்சேன், இனிமே இவங்களை சந்திக்கவே கூடாதுதான்ட்டு. சரி, இது இந்த ரசிக்காவன் அவன் தம்பி சரி போ சந்திப்போம் அப்படின்னு. அந்த கோவம் அப்படியே குறைஞ்சு என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கிதான். இது துப்பாக்கி இல்லை. இது பயந்துக்கு சந்திக்காம சொல்லி தேவை. இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல், அந்த மாதிரி 2 தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல். இப்படி எங்க கொள்கை அரசியல் எங்கேயாவது இருக்கு? தேர்தல் அரசியல் கட்சி அரசியல், மக்கள் அரசியல்.